முள்ளிவாய்க்கால் உயிர்நீத்த உறவுகளை நினைவு கூர்ந்து இலங்கை தமிழரசு கட்சியின் கிள்ளச்சி கிளையின் ஏற்பாட்டில் நினைவேந்தல் நிகழ்வு பசுமை பூங்காவில் இன்று மாலை நடைபெற்றது. குறித்த இடத்திலே வைத்து அஞ்சலி செலுத்தியதன் பிற்பாடு நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு திருகோணமலை தம்பலகாமம் புதுக்குடியிருப்பு நாலுவாசல் பிள்ளையார் கோயிலில் இன்று இடம்பெற்றது. இதனிடையே யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இன்று மாலை இடம்பெற்றது. யுத்தத்தால் உயிர்நீத்தவர்களை நினைவு கூறும் வகையில் கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரையிலும் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட சிலர் இந்த நினைவேந்தலில் பங்கேற்றனர். இதனிடையே கடல் கடந்து வாழும் தமிழ் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை நிற்பதாக தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம் எனவும் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.